எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டேன். அது கடுகு பொரிஞ்சோடனே இப்போது வெங்காயம் போட்டுக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டேன். பொடியாக நறுக்கி வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு. ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் மிளகாத்தூள் போட்டு பண்ண போகிறதில்ல. மிளகுத்தூள் போட்டு கோல்டுக்கு நல்லது, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். வதங்கட்டும். மிளகுத்தூள் இதையும் லைட்டாக தூவி விட்டுறேன். தூவி ஒரு 2 நிமிஷம் இருந்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டும். அவ்வளோதான் வெண்டைக்காய் பொரியல். கொஞ்சமாக தயிர் விடுறேன். அதில் தயிர் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் உதிரியாகவும் வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கல்லையும் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.